ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த sapien.io சொல்ல போகிற ஆட்டோ நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு ஒரு 2 months முன்னாடி பற்றின வீடியோ போட்டிருந்தேன். அவங்களுடைய phase 1 கம்ப்ளீட் ஆகி phase 2 இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதில் ஈஸியான ப்ரோசஸ் தான். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த பழைய வீடியோட லிங்க் தரேன், அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஈஸி ப்ரோசஸ். நாங்கள் அதில் வெஹிக்கிளை சரியான அடிப்படையில் சரியான பொசிஷனுக்கு நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கள் தான் இருக்கும். அதை பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ப்ளம் ஏர்ட்ரோ ப்ளம் டிஜி மைனிங் இதிலேருந்து அவங்க ஒரு வெப் வெர்ஷனுக்கு வர போகிறதாக அவங்க அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெர்ஷனுக்கு வேணால் வாங்க, வெப் வெர்ஷனுக்கு வாங்க, அப்ளிகேஷனாக வாங்க. ஆனால் எங்களை ஏமாற்றாமல், நான் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பாழாக்காமல் மற்ற டிஜி போட் செய்கிற இது போல் செய்யாமல் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தந்துட்டு போகிறோம்னா நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஆனால் டிஜி போட்ஸ் மேலே மக்களுக்கு இந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர அப்படின்னால டிஜி போட்ஸை விட்டு மற்ற ப்ராஜெக்டுகளுக்குள்ள கொஞ்சம் ஃபோக்கஸை கூட பண்ணுங்கள். அடுத்தது இந்த 3 டோஸ்ன்னு சொல்ல போகிற ஏர்ட்ரப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஸ்வி பிளாக் செயின் சப்போர்ட் பண்ணுற, வேல்ட்ரஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏர்ட்ரப். அவங்களுடைய டோக்கனமிக்ஸ் மாதிரி விட்டுருக்குறாங்க. 10 பில்லியன் டோட்டல் சப்ளை ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக இந்த வருஷத்துக்குள்ளே Q4 2025 ஆண்டில் லிஸ்ட் பண்ண போகிறதாக அப்டேட் வந்திருக்குது. பார்ப்போம். அடுத்து இந்த SOX லேயர்னு சொல்ல போகிற ஏர்ட்ரப் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பெரிய ஒரு நம்பிக்கையில் சும்மா ஃப்ரீயாக வரதுனால நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸ்கேம் அலர்ட். அது கிளைம் ஆப்ஷன் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்னாப்ஷாட் நேட் எடுத்து இன்றைக்கு கிளைம் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த கிளைமை கொண்டு போயிட்டு, கிளைம் லிங்க் இருக்குது தான், அதை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு வெப் 3 போர்ட்டில் போட்டு லோட் பண்ணுங்கள். லோட் பண்ண பிறகு போர்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. கனெக்ட் பண்ண பிறகு உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய SOX லேயரில் நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த யூசர் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எலகேஷன் வரும். அது ஒவ்வொரு நேரமும் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணது மாறிக்கொண்டே இருக்குது. இது பியூர்லி ஸ்கேம். அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைனில் கிளைம் பண்ணுறதுக்கு $5 பெறுமதியான பேஸ் எத்தீரியம் கேட்குறாங்க. அது ஸ்கேம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்சேஞ்சில் 8ஆம் லிஸ்ட் பண்ண போகிறதாகவும். இப்போ நீங்கள் கிளைம் பண்ணாதவர்கள், ஆன்லைன் கிளைம் பண்ணாதவர்கள் ஆஃப் செயின் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்சேஞ்சுக்கு டைரெக்டாக கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ரேஷியோ 50:1 சொல்கிற ரேஷியோவில் வரும்னு சொல்கிறாங்க. ஸ்கேம் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள ஐடென்டிஃபிகேஷன் தந்துட்டாங்க. யாருமே கிளைம் பண்ண வேணாம், எங்களுக்கு ஃப்ரீயாக தந்தால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளோம். இல்லாவிட்டால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியதான். நாங்கள் எதுவுமே இதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில்லை, பண்ண போகிறதும் இல்லை. அவங்களுடைய இந்த கம்யூனிட்டியில் கமெண்ட்டுகளை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ ஸ்கேம் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு வராங்கன்னு சொல்லி. மிகப்பெரிய சேனல்ஸ்லாம் அதை ப்ரொமோட் பண்ணி ஸ்கேம் பண்ண போகிறாங்க. பி கேர்ஃபுல். அடுத்தது X.ME சொல்ல போகிற ஏர்ட்ரப் பேஜ் உண்டு. இது ஒரு AI பவர்ட் Web3 மீடியா பிளாட்ஃபார்ம். நாங்கள் RPKன்னு சொல்ல போகிற ஏர்ட்ரப் கொண்டு ஒர்க் பண்ணி கொண்டு தான் ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி, ஃபேஸ்புக் ரீல்ஸ் மாதிரி அப்படி வந்த ஒரு ஆப். அதாவது ஊடாக எங்களுக்கு RPKன்னு சொல்ல போகிற டோக்கன் எங்களுக்கு தந்துருந்தாங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட், ஒரு ரீசனபிளான ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் நாங்கள் எடுத்துருந்தோம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த XME சொல்லப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம். இதுலேயும் ரீல்ஸில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் போஸ்ட் போடலாம், அப்படியான இதெல்லாம் இருக்குது. இதில் நாங்கள் ஃப்ரீயாக டோஜி காயின் earn பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. லிங்க் தந்துருப்போம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ப்ளே ஸ்டோரை கொண்டு போகும். அதோட என்னோடய ரெஃபரல் கோடு இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் ஆப் ஸ்டோரில் அல்லது ப்ளே ஸ்டோரில் அல்லது எபிக்காக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்களா இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண பிறகு உங்களை சைன்அப் பண்ண சொல்லுவாங்க. சைன்அப் பண்ணிக்கொள்ளுங்க. இமெயில் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட இன்விடேஷன் கோடையும் போட்டுக்கொள்ளுங்க. அது பிறகு உள்ளே வந்து பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் சைன்அப் பண்ண பிறகு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்களுடைய ஃபேஸை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். அந்த உங்களுடைய பேஜ் ரீல்ஸு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரி போஸ்ட்டுகள்லாம் இருக்கும். நீங்கள் அதுகளுக்கு போஸ்ட் போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு டோக்கன்ஸ் ஆட் ஆகலை, இதுக்குரிய பாயிண்ட்ஸ் ஆட் ஆகலை. ஜஸ்ட் ஷோ பண்ணுறது மாதிரி வருகாலத்தில் இதுக்கும் பாயிண்ட்ஸில் ஆட் ஆகிறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது. இன்னும் அவங்களோட மைனிங் ஸ்டார்ட் பண்ணல, ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ எங்களை ஜாயின் பண்ண மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதோட நாங்கள் போஸ்ட் போடலாம், நாங்களும் போஸ்ட் போடலாம். அப்புறம் போஸ்ட் போடுறது ஊடாக நாங்களும் earn பண்ணலாம். இங்கே நோட்டிஃபிகேஷன், அந்த ப்ளஸ் எழுதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. கடைசியாக இருக்கிறது உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றிக்கொள்ளலாம். ஃபாலோவர்ஸ் இருக்கும், ஃபாலோவிங், நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பேக் பண்ணிக்கொள்ள முடியும். எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் பார்த்துக்கொள்ளலாம். அது பிறகு பாருங்கள், இந்த மேல் மூலையில் ஒரு பெரல் மாதிரி இருக்கும், ஒரு க்ரீன் கலரில் தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்களா earn crypto மை வாலெட் கீழே டோஜின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் XME நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 40 XME தருவாங்க. அதுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ண இன்க்ரீஸ் ஆகினே போய்கிட்டு இருக்கும். கீழே பிகம் ஜெனசிஸ் அம்பாசிடர்னு சொல்லி ஒரு முதலாக ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இன்வைட்னு சொல்லி வரும். அந்த இன்வைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோடும் லிங்கும் வரும். அதை நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ண விருப்பமாக இருந்தால் அவர்களை அனுப்பி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அவரை ஜாயின் பண்ணுற கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ்கள் கூடும். அவருக்கு டெய்லி லோட்ரின்னு சொல்லியிருக்கு. டெய்லி லோட்ரியில் என்ன இருக்குன்னு சொன்னால் டோஜி காயின் கிடைக்கும். 10,000 டோஜி காயின் ரேண்டமாக செலக்ட் பண்ணப்படுவீர்கள். நீங்கள் அதில் போய்ட்டு பார்ட்டிசிபேட்னு சொல்லியிருக்கிற இதில் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடைக்கல. அதில் பார்ட்டிசிபேட்னு சொல்லியிருக்கிற நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரோ டைம் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணி உங்களுக்கு நீங்கள்
பார்ட்டிசிபேட் பண்ணதில் உங்களுக்கு நீங்கள் லக்கின்னா உங்களுக்கு ஒரு டோச்சுக்கும் உங்களுக்கு வரும். அது டெய்லி லோட்ரி. கீழே மைண்ட் டு ஏர்ன்னு சொல்லியிருக்கு, அது கமிங் சூன். இன்னும் வர இல்லை, அது வர நேரம் நாங்கள் அதை மைண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணி டெய்லி அந்த லோட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு லக்கி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கலாம். மை வாலெட்டில் அந்த XME கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அதை ப்ரைஸ் காட்டுறாங்க 0.0049 சொல்லப்படுற இதில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேட் ஆகலை. அது அவங்களுடைய ப்ரைஸ். வேறு டீசன்ட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகவோ தெரியல. எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் இன்னும் லிஸ்ட் ஆகாத ஒரு டோக்கன், அதனுடைய ப்ரைஸும் அதில் நார்மலாக சும்மா சிம்போலிக்காக தான் காட்டியிருக்கிறாங்க. இதைவே நீங்கள் நம்பின்னு இருக்க வேணாம். ஸோ முடிந்தளவு ரெஃபர் பண்ணி கொண்டு வாங்க, லொட்டரியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வாங்க. இதில் வர போஸ்டர்களுக்கு சும்மா லைக் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுறதுக்கு எதுவும் போஸ்ட் எதுவும் பாயிண்ட்ஸ் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. மைனிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஆஃபீஷியலாக மைண்ட் டு ஸ்டார்ட் பண்ண பிறகு ஏதாவது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.